வெல்கம் ஆல். ஸோ இந்த வீடியோவில் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் டைமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறத ப்ளஸ் டேட்டா அண்ட் நம்ம அனாலிசிஸை சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50 சார்ட்டு. இந்த நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன் இதில். ஸோ அரௌண்ட் இங்கேருந்து தான் நமக்கு வந்து இந்த ரன்னே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொரோனாவில் வந்து ஃபால் ஆனது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆனது. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆச்சு, சரிங்களா, 2 hours. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அரௌண்ட் வந்து ஒரு 100%, ஒரு 80% வந்து நமக்கு ஹையை தொட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இங்கேருந்து மார்க்கெட் இப்போ ஃபால் ஆகிட்டுருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹை 26,600 300 சம்திங் இருந்துச்சு, 277 அரௌண்ட் 26,300ன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஃப்ரம் ஹை டு லோ இப்போ இருக்கிற லோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,547. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13% கிட்ட ஃபால் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இது இன்னும் ஃபாலோ ஆகுமா? ஏன்னா நிறையா யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சில பேர் வந்துட்டு 20,000 போவான். இன்னும் ஹிந்திக்காரன் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 19, 18 போடுவாங்க. ஸோ அவ்வளோலாம் போகுமா, இல்லை மார்க்கெட் எங்கே தான் போகும்? இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று இங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து ஒரு 20 ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 lakhs கிட்டே இருந்துருக்கும் ஹையில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 lakhs கிட்டே உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கும். ஸோ இன்னமும் ஹோல்டு பண்ணலாமா இல்லை வந்துட்டு எக்ஸிட் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க. இல்லை சில பேர் வந்துட்டு டாப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ ப்ராஃபிட்டு லாஸில் காட்டிகிட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணலாம், வெளில வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு பேர் என்ன பண்ணும் அப்படின்னா அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க, சரிங்களா. ஸோ இதுக்கான நம்ம டேட்டாஸ்லாம் வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து நிறைய டைம் ஆக்சுவலாக 20% மேலே ஃபால் ஆனால் தான் அது வந்து கிராஷு. அது வரைக்கும் கரெக்ஷன் தான். இப்போ நம்ம வந்து 30% கிட்ட தான் கரெக்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்டாரிக் டேட்டாவாக பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சமயத்துலலாம் ஃபால் ஆகிருக்கு. நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் ப்ளஸ் மேஜராக பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2007 சத்தியம் ஸ்கேம் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது சின்னதாக. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேஜராக மட்டும் பார்க்குறோம். இது வந்து இந்த ரிலையன்ஸ் சம்திங் இஷ்யூவில் இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும், ஹர்ஷத் மேத்தா, சரிங்களா. 2004 அதான் இந்த .com பபுள்ஸ் அண்ட் சத்தியம் 7 வந்து சத்தியம் இஷ்யூ வந்துச்சு. 8 வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இது வந்து குளோபலாகவே லீமன் பிரதர் கொலாப்ஸு. 15 பார்த்திங்க அப்படின்னா லைக் வந்து டிமானிட்டேஷன். அந்த 16 வந்து யுவான் வந்துட்டு ஜப்பான் யுவானும் அண்ட் பிரெக்சிட் இஷ்யூ இருந்தது. யுவான் வந்து லைக் டிப்ரிசியேஷன் அண்டு பிரெக்சிட் இஷ்யூ இருந்தது. 20 எல்லாருக்கும் தெரியும், கொரோனா, சரிங்களா. இப்போது இந்த டைமில் இதுக்கு நேராக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் இந்த கிராஷ்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து எங்கே ஃபால் ஆச்சு, திருப்பி ரெக்கவர் ஆகுது, திருப்பி இங்கே ஃபால் ஆச்சு. இதிலே வந்து அதிகப்படியானது எங்கே ஃபால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீமன் பிரதர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 68% என்னமோ கிட்டத்தட்ட அபோவ் 50% வந்து ஃபால் ஆச்சு. ஏன்னா அது வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்ற மாதிரி ஒரு பேங்கிங் செக்டர். நம்ம ஒரு பேங்க்கு திவால் ஆகுது, அப்படி ஒரு பெரிய பேங்க்கு லீமன் பிரதர்ஸு அதுவே திவால் ஆகுது அப்படின்ற பொழுது இங்கே இருக்கிற ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாருமே, ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னும் போது ஒரு பணத்தை வந்து போடுவாங்க. ஸோ பணத்துக்கே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சமயத்தில் எல்லாமே வெளில எடுக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப பெரிய கொலாப்ஸ் ஆச்சு, சரிங்களா. இப்போ அடுத்தது இதை இங்கே பார்த்துக்கோங்க. இது பி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 28 இருக்குது. அப்போது கரெக்ட் ஆகும்பொழுது ஒரு 1 year கரெக்ட் ஆகுது, 12க்கு இருந்தது. கிட்டத்தட்ட நமக்கு அப்படியே பாதிக்கு ஒரு 12னா 16 பாயிண்ட் கிட்ட நமக்கு குறையுது பிஇ. அடுத்தது என்ன பண்ணுது, இந்த சின்னதெல்லாம் இங்கே விட்டுட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி .com பபிள்ஸ் அதெல்லாம் சின்ன பபிள்ஸு. அடுத்தது 2008 வந்து பார்த்திங்கன்னா லீமன் பிரதர் கொலாப்ஸு 28லேருந்து. இதுதான் நான் சொன்னது பெரிய கொலாப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6,228 இருந்த நிஃப்டி வந்து 2,524, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 68% வந்து ஃபால் ஆச்சு. ஸோ பிஇ பார்த்தீங்கன்னா 10க்கு போயிடுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2010 1 25 பிஇலேருந்து 16 பிஇக்கு வருது. திருப்பி இங்கே வந்து டிமானிட்டேஷன் கீழே வருது. அந்த 16 சமயத்தில் இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிமானிட்டேஷன் அந்த யுவான் அது பெருசாக ஃபால் ஆகலை, இருந்தாலும் கரெக்ட் ஆச்சு. எங்கே 18க்கு வருது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 19 வந்து 28க்கு போகுது. அங்கே அதுக்கப்புறம் 19 20 வந்து நமக்கு கொரோனா வருது. இப்போ வந்து
நம்மளோட பிஎம். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு இந்த சார்ட்லேருந்து என்ன புரியும்னா, எப்போல்லாம் வந்துட்டு அபவுட் 24 25 அந்த மாதிரியான அதிகமாக போதோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு டைம் செல் ஆனதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. சரிங்களா? ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமு, இது வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது, லீமன் பிரதர் கொலாப்ஸு, இங்கே டிமானிட்டைசேஷனு, கொரோனா அப்படிங்கிற சில ரீசன் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த வாட்டி நம்ம ஃபால் ஆகிறோம். மார்க்கெட் எங்கிறது இதான் வந்து கொரோனா ஃபாலு. இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே ரேலி ஆகி போயிட்டே இருக்குது. சரிங்களா? நம்ம மந்த்லி காட்டுறேன். இங்கேருந்து ரேலி ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு காரணமே கிடையாது. சரிங்களா? யூஎஸ் டேரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூஎஸ் டேரிஃப் அப்படிங்கிறது அது ஒரு ஷார்ட் டேர்ம் ஷாக்குன்ற மாதிரி, இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது. இதை வந்து பெருசாக இதை ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறோம் செல் ஆஃப் பண்ணுறதுக்கு. என்ன நீ வந்துட்டு இப்போ அவன் என்ன சொல்கிறான், மற்ற நாட்டுக்கு வந்து 25 30ன்னு போட்டுட்டு இருந்த மாதிரி இந்தியாவுக்கு அப்படி போடலை. நீ என்ன டேக்ஸ் போடுறியோ அதே டேக்ஸ் நான் போடுறேன், ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ன்னு சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு 100% வந்து டேக்ஸு. அப்போ 10 லட்ச ரூபா பைக் அப்படின்னா 20 லட்ச ரூபா ஆகும் உள்ளே வர்றதுக்கு. அதில் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டால் 25 லட்சம் வந்துடும். அப்போ யார் வாங்குவா? ஸோ அந்த மாதிரி நீ வந்துட்டு என்னோட ஆட்டோ செக்டருக்கு 100% போட்டிங்கன்னா நான் 100% போடுறேன். நீ வந்து மெடிக்கலுக்கு 20% போட்டிங்கன்னா நான் 25% 20 போடுறேன். இதே மாதிரியான ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் தான் சொல்கிறான். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஏன் அப்படின்னா இது ட்ரம்ப் சைட்லேருந்து பார்க்கும்பொழுது நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வந்துட்டு $500 பில்லியன் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா, அமெரிக்காலேருந்து 150 $200 பில்லியன் தான் இம்போர்ட் பண்ணுது. அப்போது $300 பில்லியன் அமெரிக்காவை ஏமாற்றி நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பான், நீ $200 பில்லியன் $200 பில்லியன் தான் என்கிட்ட வாங்குற, $500 பில்லியன் விற்கிற, 10க்கு டேக்ஸ் வேறு இவ்வளோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி வருவாங்க அப்படிங்கிறதுனால தான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போடுறான். ஸோ இதெல்லாம் பெரிய ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இங்கே வந்து பிஇ பார்ப்போம். கரெக்டாக நம்ம 26,300 அந்த ரேஞ்ச் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நிஃப்டி இருக்கும் பொழுது 25 கிட்டே இருந்துச்சு பிஇ, 24.5 சம்திங், அரௌண்ட் 25 பிஇ இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரைடே ஆஸ் ஆன் 25 25ஆம் தேதி க்ளோஸ் ஆன டைம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25 பிப்ரவரி 2025 க்ளோஸ் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 20ங்கிறது கரெக்டான பிஇ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டைமில் வந்துட்டு இப்போ நான் காட்டின சார்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு வந்து பிஇ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12க்குலாம் போயிருக்கு. எங்கே 28லேருந்து 12 வந்திருக்கு, 28லேருந்து 10 வந்திருக்கு. நமக்கு எந்த இடத்துக்கிட்ட போய் மார்க்கெட் வந்து ஓகே அப்படின்னு நிற்கும் தெரியாது. ஆனால் அபவ் அந்த 24 25 அப்படிங்கிறது ஓவர் வேல்யூடு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 மந்த்துக்கு நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி 21 இருந்துச்சு, 3 மாதத்துக்கு முன்னாடி 22.8, 1 இயருக்கு முன்னாடி 24.4. இதுதான் இப்போ ஹையாக இருந்தது. சரிங்களா? அதிகப்படியாக 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 17 சம்திங், அந்த 5 இயர்ஸ் அப்படிங்கிறது கொரோனா ஃபால் கிட்ட வரும் பொழுது நம்ம 17 சம்திங்கில் இருந்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்து 5 இயர் ஹை பிஇ பார்த்திங்கன்னா 42 பின்னு சொல்லிட்டு இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடியான நம்ம ஓவராலாக வந்து 24.8 25 பியில் இருந்தோம். இப்போ அங்கேருந்து கரெக்ட் ஆகி 20 கிட்ட வந்துட்டோம். சரிங்களா? பிஇ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நிஃப்டி வந்து 26,200 இருக்கும்போது நம்ம பிஇ வந்து 24. இப்போ அப்படியே குறைஞ்சி வந்து இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 22,547 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ வந்து 20.4. இதுவே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரீசன்ட் லோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 24 அந்த எலெக்ஷன் டைமில் வந்த ஒரு லோ தான் நமக்கு 21,880. அதையும் பிரேக் பண்ணிச்சு. அந்த டைம்லேயே நம்ம வந்து 20.8 வந்து பிஇயில் இருந்தோம். இப்போ அடுத்து இந்த கொரோனா டைம் போய் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 23 அந்த டைமில் இருந்த லோக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். சரிங்களா? 2023 நவம்பர் மாதம் என்ன லோவில் வந்து பிஇ இருந்ததோ அங்கே வந்துட்டோம். பட் ஆனால் அந்த டைமில் மார்க்கெட் வந்து 18,989 இருந்துச்சு. ஸோ நம்ம திருப்பி 18,989க்கு போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா பிஇ அப்படிங்கிறது ஒரு நம்ம நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸோட அவங்களோட ஏர்னிங்ஸ் ரேஷியோ இதெல்லாம் பொறுத்து தான் பிஇ வந்து வரும். அவன் வந்து அவங்களோட ஏன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனிக்கு போய் பார்த்தீங்கன்னா 100 பிஇ இருக்கும். அதனால் மட்டும் அவன் வந்துட்டு 100 பிஇ இருந்தால் ஓவர் வேல்யூடு தான். பட் இருந்தாலும் அது ஒரு விஷயந்தான் காரணம், அது வாங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. சரிங்களா? அந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நிறையா பார்க்கணும். இப்போ அதே மாதிரி நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 23 இதே மாதிரி நம்ம 20 கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம 17 சம்திங்கில் பிஇ இருப்போம். சரிங்களா? இப்போ அதை விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம
பார்க்கும்போது இப்போ ஓவர் வேல்யூலேருந்து ஒரு அளவுக்கான வேல்யூ வந்துட்டோம். அப்போ 20 எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது 20 and 20 பிலோ இருந்துச்சுன்னா நல்ல பிஇ ஸ்டாக்ஸை வாங்கலாம் அப்படின்னு. அப்போ நிஃப்டி அப்படி தானேன்னு கேட்டிங்கன்னா ஓகே, நிஃப்டி வந்துட்டு கரெக்டு தான். 20 பிஇ அப்படிங்கிறது ஒரு நல்ல பிஇ தான். ஸோ ஒரு நியூட்ரல் வேல்யூடுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போ 20 பிஇயில் இருக்குன்னா அவனுக்கு சைனீஸ் மார்க்கெட் வந்து 10-12 கிடைக்குது. மற்ற மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்குள்ள எஃப்ஐஐ போகிறான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் கம்மியாகவே பிஇ இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் போட்டிருக்கிற அளவுக்கான டேக்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? அவன் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறது இல்லாமல், உங்களுக்கு நல்லா சொல்லியிருப்பேன், 82 ரூபா 83 ரூபா டாலர் இருக்கும்பொழுது கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணான். இன்றைக்கி 87 ரூபா போயிடுச்சு. அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ்லேயே பார்த்தீங்கனாலே அவனுக்கு 4 ரூபா 5 ரூபா டாலரில் நஷ்டம். சரிங்களா? இது போக அவன் பார்க்கக்கூடிய ப்ராஃபிட்டில் வந்துட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது, எஸ்டிடி இருக்குது, ஷார்ட் டேர்ம் அவன் வித்தான ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இப்படி போட்டு டேக்ஸாக பண்ணோம்னா அவனால் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் பண்ணுறான். 7000 கோடி. இப்போ ஜெயின் ஸ்ட்ரீட்னு ஒருத்தன் வந்து லாஸ்ட்டு 2024 ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 7000 கோடியோ 8000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தான். அப்போது அவனோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவன் எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த 23-24 அந்த 20 to 24 வரைக்கும் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடி. சரிங்களா? இப்போ வரைக்கும் அவன் 3 லட்சம் கோடி தான் செல் ஆஃப் பண்ணியிருக்கான். லாஸ்ட்டு அக்டோபர்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் ஒரு 3.5 லட்சம் கோடி செல் ஆஃப் பண்ணியிருக்கான். அப்போ இன்னும் 17-14 லட்சம் கோடி வச்சுருக்கான். அதில் வந்து அவன் வெறும் 7000 கோடி அப்படின்னு பார்க்குறது, உதாரணத்துக்கு நான் ஜெயின் ஸ்ட்ரீட் சொல்ல ஓவராலாக சொல்கிறேன், அவனோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்தியா வந்து ஓவர் வேல்யூ அப்படின்றதுனால வெளியில் எடுத்துகிட்டு போகிறான். சரிங்களா? இப்போ ஸ்டாக் வைஸ் பாருங்கள், இந்த நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸை பாருங்கள். நம்மளோட நிஃப்டி வந்து 20 பிக்கு வந்துச்சு. இந்த நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்கை பாருங்கள். முதல்ல அதானி கிரீனு ஹையிலேருந்து 52 வீக் ஹையிலேருந்து இந்த ஹை அப்படிங்கிறது எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட நிஃப்டி 50 வந்து 26,300 கிட்ட போச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் இது ஹை போயிருந்துருக்கலாம். அங்கேருந்து 39 அரௌண்ட் 40% லோவில் இருக்குது. இந்துஸ்தான் 50 எல்லாமே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் 30 to 50%. சில ஸ்டாக்ஸ் வந்து 50க்கும் மேலேயும் இருக்குது. அது நிஃப்டி 50யில் இருக்க ரேரு. சரிங்களா? அது இங்கே பார்த்தீங்கன்னா 60%லாம் ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி 50யை தாண்டி இப்போ ட்ரெண்ட் பாருங்கள், 60% கிட்டத்தட்ட 59% ஃபால் ஆகிருக்கு. இருந்தும் அதோட இதை பாருங்கள். அப்போ 118 இருக்குதுங்கனால இது வந்து நல்ல ஸ்டாக் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதோட ரேஷியோஸ்லாம் ஏர்னிங் பர் ஷேர்ஸு, ஆர்ஓசி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணுறான், பிஸ்னஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது நம்ம வந்து 20 பி அப்படிங்கிற நிஃப்டி ஸ்டாக்கை பார்த்துட்டோம். நிஃப்டி 50யை பார்த்தோம். பட் நிஃப்டி 50யில் இருக்கிற ஸ்டாக்கு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லாமே ஓவர் வேல்யூடு. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஓவர் வேல்யூடு. இது வந்து ஒன் டைம் வந்து இந்த நம்ம சேர்மன் செபி சேர்மன் பூரி இருக்காங்கல்ல, அவங்களே வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து பபிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20% ஃபால் ஆகிடுச்சு ஸ்மால் கேப்பு, 18+% வந்து மிட் கேப் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இப்போயும் கரெக்ட் ஆகிடுச்சா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த டேட்டாஸ்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன். ஏன்னா இது வரைக்கும் ஃபால் ஆனது இப்போ எல்லாருமே வீடியோவில் என்ன போடுறாங்கன்னா, கொரோனா வந்து ஃபால் ஆச்சு, 4 மாதத்தில் ரெக்கவர் ஆகிடுச்சு, லீமன் பிரதர் கொலாப்ஸ் கிராஷ் ஆச்சு, 1 வருஷத்தில் ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா அது கிராஷ் ஆனதுக்கு காரணம் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே போன மார்க்கெட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு இப்போ இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ வேலின்னு சம்திங் நினைக்கிறேன், ஒரு பேங்க் இதே மாதிரி லீமன் பிரதர் மாதிரி ஒன்று கொலாப்ஸ் ஆக போச்சு. அது கிட்டத்தட்ட ஏதோ சரி பண்ணாங்கன்னு வைங்க. அது லைக் வேறு அவங்க ஃபெட்லாம் உள்ள வந்து சம்திங் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எஸ் பேங்க் மாதிரி. இப்போ எஸ் பேங்க் வந்து திவால் ஆகிற மாதிரி இருந்தோடனே மற்ற பேங்க்லாம் போயிட்டு ஆர்பிஐ வந்து இப்படி வாங்குங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறுத்தினாங்கல்ல, அதே மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க. ஸோ ரீசன் இருந்தது, ஃபால் ஆகுது. இங்கே ரீசன் கிடையாது. இப்போ எதுக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா, வாங்கினவன் எஃப்ஐஐ எல்லாம் வாங்கினவன் வேல்யூ ஓவர்டாக இருக்குது, இது ஓவர் வேல்யூ அப்படிங்கிறத விட இதை விட சீப்பாக கிடைக்கிது எனக்கு மற்ற மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்டில் எனக்கு சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால விற்றுட்டு வெளியில் போகிறான். அவன் திருப்பி உள்ளே வரணும். அவன் வந்தால் தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே சுற்றி நமக்கு இந்த 2025-26 நம்ம இங்கேயே இருந்தால் கூட ஆச்சரியப்படுத்த கிடையாது. நான் அதுக்குன்னு இங்கேயே மார்க்கெட் இருக்குன்னு சொல்லலை, பட் பாசிபிலிட்டியை சொல்கிறேன். 2 பாசிபிலிட்டி. நான் வந்து ஜனவரி எண்டில் வந்து ஒரு வீடியோ போட்டேன். அப்போ வந்து மார்க்கெட் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 கிட்ட இருந்தது, இந்த இடத்துக்கிட்ட இருந்துச்சு. ஜனவரி எங்கே ஓகே ஆமாம் ஜனவரி. அப்போ வந்து 24,500 கிட்ட 300 கிட்ட இருந்தது. நான் அப்பவும் சொன்னேன் 24,500 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும், அப்படி இல்லாட்டி நம்ம 23,000 பிரேக் பண்ணிவிடுவோம் ஜனவரி ஸ்டார்டிங்கில் எண்டில் அப்படின்னும் பிரேக் பண்ணிச்சு.
அதே மாதிரி 23,000 கிட்ட வந்துட்டு திருப்பி 23,800 கிட்ட போன உடனே ரெக்கவர் ஆகிடுச்சு நிறையா பேர் சொன்னாங்க. அப்பவும் சொன்னேன் இது வந்து போகாது, ட்ராப்பு. எண்ட் ஆஃப் டிசம்பருக்குள்ளே நம்ம 22,500 டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். சரிங்களா? இந்த கம்யூனிட்டி குரூப்லேயும் சரி, நம்ம நார்மல் டெலிகிராம் சேனல்லையும் சரி நிறையா டைம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 22,540. பட் இன்னைக்கு ஃப்ரைடேவோட ப்ரீ மார்க்கெட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,470 வரைக்கும் லோ மேக் பண்ணிச்சு. சரிங்களா? ஸோ நான் இப்படிலாம் சொல்லிட்டேன், அதனால் நடந்துருச்சு, இனிமேலும் நான் சொல்கிறது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலை. நான் அந்த அனலைஸ் வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதிகபட்சமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, சில பேர் வந்து 20,000 போகும் 18,000 போகுன்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 பிரேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ் தான் சொல்கிறேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டெசிஷனை எடுங்க. சரிங்களா? நான் வந்து இந்த டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு. இது வந்து அந்த ஜூன் எலெக்ஷனில் பிஜேபி வந்து எலெக்ஷன் ஆனது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மேனிப்புலேஷன் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் அப்பார்ட் விட்டுடலாம். இப்போ 22,500 இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரீசன்ட் ரேலி இருக்குங்களே, இதோட ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,600. அதை பிரேக் பண்ணிவிடும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அடுத்த சப்போர்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா இதான் 21,718. இந்த 720 இங்கே வச்சுருங்க பார்த்தீங்களா, 21,720. இந்த இடத்து வரைக்கும் ஃபால் ஆகலாம். அதை தாண்டி போச்சுன்னா 21,250. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நான் சொல்கிறது ஒஸ்ட் கேஸ். 21,700 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 21,250 to 21,000 வச்சுக்கோங்க. அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சடனாக ரெக்கவர் ஆகிறது அதுக்கெலாம் பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண, ஏன்னா இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடலாம். நான் இப்போ நான் எடுத்துக்கோங்க, நான் வந்து என் கையில் ஒரு 10 lakhs இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 22,500 இதை பிரேக் பண்ணி ஒரு 350-400 வரும்போது ஒரு 2 lakhs வைப்பேன். அடுத்தது வந்துட்டு 21,750 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது ஒரு 3 lakhs போடுவேன். அப்புறம் 21,250 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது ஒரு 2 to 3 lakhs போடுவேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த 2 lakhs வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் ஒரு வேளை ரொம்ப கீழே போயிடுச்சு, இங்கெல்லாம் போயிடுச்சு அதுக்கெல்லாம் பாசிபிள் இல்லை. இன்கேஸ், ஏன்னா எஃப்ஐஐ போயிட்டே இருந்தாங்கன்னா உள்ளே வர்றதுக்கு சில ரீசன் இருக்கணும். ஒன்று ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை வந்து ஏதாச்சும் கொஞ்சம் குறைக்கணும், இல்லை எஸ்டிடியை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கார்பரேட் டேக்ஸை வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 30 கொண்டு வந்து 22 கிட்ட விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பண்ணணும்னா இப்போவே வந்து 2024 ஃபினான்ஷியல் அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பே பண்ண டேக்ஸ் வந்து 1,64,000 கோடி கிட்ட இருக்குது. கார்பரேட் பண்ண டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,53,000 கோடி, கிட்டத்தட்ட 10,000 கோடி இண்டிவிஜுவல் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு 2% ஆஃப் பாப்புலேஷன் தான் இண்டிவிஜுவல் டேக்ஸே பே பண்ணுறோம். ஆனால் 1,00,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுற 1,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுற கார்ப்பரேட் வந்து ரொம்ப கம்மியாக கட்டுறாங்க. அப்போ இன்னும் கம்மியாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா மக்களுக்கு வந்து ரொம்ப கவர்மெண்ட் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும். ரெண்டாவது, இப்போ வந்துட்டு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை குறைக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் ஏற்றுனாங்க, இந்த இயர் வந்து குறைச்சாங்கன்னா அதுவுமே என்ன பண்ணணும்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெடியான கவர்மெண்ட் இல்லை, இவன் பாலிசியே சரியில்லை, இன்றைக்கி ஒன்று பேசுகிறான் நாளைக்கு ஒன்று பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பின்பம் கிரியேட் ஆகும். அதனாலே பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணலான்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லை ஜிஎஸ்டியில் ஏதாச்சும் வந்து குறைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு இன்டைரக்ட் இது பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா எஸ்டிடியில் சொல்கிறேன், எஸ்டிடியை வந்து குறைக்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் ஷார்ட் டேர்மோ லாங் டேர்ம்லேயே கையை வைக்க முடியாது. அப்படி இல்லாட்டி இப்போ லாங் டேர்மில் வந்து 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்துட்டு ஒரு 100 கோடி வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட், இல்லை 10 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு கன்செஷனு லாங் டேர்மில் அப்படின்னு ஏதாவது கொண்டு வரலாம். சரிங்களா? சும்மாவும் குறைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு குறைக்காத மாதிரி வச்சுக்கிட்டு வேணால் நம்ம பெனிஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்பிஐயோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோ வந்து ஏதாச்சும் ஒன்று, ஆர்பிஐயில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லாமல், இல்லாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கான மார்ஜின் எல்லாம் ஏற்றிட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று எஃப்ஐஐ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகாது. சரிங்களா? இன்னொன்று, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் எஸ்ஐபி போட்டுட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த ஒரே ரீசனுக்காக தான் மார்க்கெட் இன்றைக்கி 22,500 இருக்குது. இல்லாட்டி இது இந்நேரம் இங்கே 18,000 வந்திருக்கும். இதுதான் உண்மை. இதையே வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரே நிறையா டைம் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எஃப்ஐஏ கொடுக்குற ஒரு ஷாக்கை அப்சர்வ் பண்ணுற ஷாக் அப்சர்வராக ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து
இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. அவங்க பார்த்தது எல்லாமே இந்த பாருங்கள், இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே இந்த புல் ரன் தான் பார்த்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு சடன் பேனிக்கு டக்குன்னு ஒரு 4000 பாயிண்ட் கீழே குறையுது அப்படின்னும் பொழுது அவங்க வந்து பேனிக்கு தான் ஆவாங்க. அப்போது எஸ்ஐபி போடுறதை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட் ஜான்வரி டேட்டாவை பார்த்தா யாரும் நிறுத்தலை, சரிங்களா. ஒரு 2% இன்க்ரீஸ் தான் இருக்குது. இப்போ பிப்ரவரியும் இப்படி இருக்குது, மார்ச்சும் இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாதி பேர் பேனிக்கில் நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தினாங்க அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆகி இது ஒரு 2% 3% நிஃப்டியை ஃபால் பண்ண வைக்கும். எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ணலாமா நிற்கலாமா அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறேன், எஸ்ஐபி வாங்கிறது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுறது. 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இந்த மார்க்கெட் இங்கே இருக்காது. ஒரு வேளை 10 வருஷத்துக்கு இப்போ ஜப்பான் மார்க்கெட்டு சைனா மார்க்கெட் மாதிரி நம்ம இருந்தால் கூட 20 வருஷத்துக்கு இதே இடத்துல இருப்போமான்னு கேட்டிங்கன்னா மாட்டோம். அப்போது பெனிஃபிட் தான் பண்ணும், சரிங்களா. அதனால் எல்லாமே உங்களோட அட்வைஸரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அது ஸோ இதுதான் இப்போ நிஃப்டியோட ஸ்டேட்ஸு. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அதிகபட்சம் 21,750 to 800 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். அதையும் ஃபெயில் பண்ணிச்சு அப்படின்னா 21,250. அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி. நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, ட்ரேடருக்கு வேணால் இது ஈஸி. இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணால் வந்து ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபால் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ரைஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அவன் டெய்லி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போவோம், ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இன்வெஸ்டருக்கு அப்படி கிடையாது. ஒருத்தர் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி சொன்னேன், இன்னொருத்தவங்க வீடியோ நான் பார்க்கும்பொழுது அதுக்கு கீழே போட்டிருந்தாங்க, நான் வந்து என்னோடய ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 17 லட்சத்தில் காட்டிகிட்டு இருந்தது, இப்போ என்னோடய ப்ராஃபிட்டு 2.5 லட்சத்தில் காட்டிகிட்டு இருக்குது, நான் இப்போ எக்ஸிட் ஆகிட்டுமா வெயிட் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அதை பார்த்தே 4-5 நாளுக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் 600 பாயிண்ட் ஃபால் ஆகிடுச்சு. இப்போ அந்த 2 லட்சமுமே அவருக்கு இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக்கில் எப்பா 1.5-2 வருஷம் வெயிட் பண்ணி நமக்கு 2 லட்சம் தான் கிடைக்கிது, இதாச்சும் கிடைக்கிட்டுன்னு புக் பண்ண பார்ப்பாங்க, சரிங்களா. புது இன்வெஸ்டரு நான் சொன்ன மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து இப்போ 22,000 சடனாக வந்துட்டு மார்க்கெட்டு டக்குன்னு 24,000 போயிட்டு அப்படியே ரெக்கவர் ஆகிடலாம். ஏன்னா நான் சொன்னேன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் எதாவது சொல்லணும், திடீர்னு வந்து ஒரு 4 நாள் ஏதோ சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் இப்போ டிஏஏ வந்து அதிகமான அமௌண்ட்டை பம்பின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதுன்னா நம்ம பணத்தை கையில் வச்சுட்டு போடாமல் மிஸ் பண்ணிட்டோமே ஃபோமோ அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் சின்னதாக பண்ணுறதுனால தப்பு கிடையாது. பட் ஃபுல் அமௌண்ட்டை உள்ளே போட்டு கையை சுட்டுக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.